ஹாய் எவ்ரிவன். என்னோட லைஃப் ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி என்னாச்சு, என்னை பார்த்துக்க கொடுத்துட்டு போயிருக்காரு எங்கள் ஷோபன் பாபு டாடி. அப்போ ஸ்ரீ சுரேஷ் கிட்ட கொடுத்துருக்காங்க, எல்லாக்கிட்டேயும் கை மாறி. அப்போது இயர்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா கரெக்டாக தெரியாது, ஏன்னா எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. கூகுளில் அப்பயே இயர்ஸ் எல்லாம் மாற்றி வைப்பாங்க சசிகலா. ஆனால் எதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. பட் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் ஜெயலலிதா போகிறாங்களோ அங்கே எல்லா இடத்துக்கும் வருவாங்க. இவங்க வேலை விஷயமா போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ சுரேஷ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அவருக்கும் கம்மி ஏஜ் தான் போல், 4 இயர்ஸு. அப்போ பாஸ்கர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் 4 ஆப்பிள் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காரு. உனக்கு இந்த 4 ஆப்பிள் வேணுமா, இல்லை இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ சுரேஷ் பார்த்துருக்காரு அந்த பேஸ்கெட்டை. பார்த்துட்டு ஒரு ஆப்பிளில் ஒரு கட்சி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ். ஓகே, இந்த 4த்தில் நம்ம எதை சூஸ் பண்ணி சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு அதை வாங்கி வச்சுட்டு என்னை பாஸ்கர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. தூரமாக ராமபுரம் தாண்டின உடனே சொல்லியிருக்காங்க, யார் வீட்டு பையன் இப்போது குழந்தைய நீ தூக்கிட்டு போகிற தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இப்போயே ஃபோன் போடாமல் பாருன்ட்டு. அந்த காலத்துலேயே தூக்கிட்டு போனதுக்கப்புறம் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு. அப்பத்துலேருந்து செம்ம அடியாக, இந்த 4 ஆப்பிளுக்காக ஒன்று அந்த குழந்தைய தூக்கி கொடுக்க சொன்னான் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாரும், அவங்க அண்ணன் எல்லாருமே அடிச்சிருக்காங்க. ரஜினி ஃபேஸில் இருந்தவங்கெல்லாம் அந்த மாதிரி அடியாக அவருக்கு. அப்புறம் என்ன கொஞ்சம் மாட்டிங்களா, நானும் கேர்ள் தானே, கேர்ள் மாதிரி நானும் அது மாதிரி தானே இருக்கேன், கேர்ள் மாதிரியே நானும் மாறுறேன் அப்படிலாம் சொல்லி எனக்கும் ஜடை வைங்க, எனக்கும் காது குத்துங்க, அதுக்கு மட்டும் அந்த வீட்டில் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காரு.